2019 பாஸ் பேப்பர்னு சொல்கிறது அந்த வருஷம் வந்து ஒரு சேலஞ்சான ஒரு பேப்பர்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு பேப்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேப்பரில் 2019 ஃபிசிக்ஸ் பேப்பரில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. எப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் மீடியாலெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த கொஷின் பேப்பரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு சில கொஷின்ஸை வந்து அந்த லிமிட்டிங் டைமுக்குள்ளே வந்து செஞ்சு கொள்ள கஷ்டம்னு சொல்லி, அதாவது நீண்ட சுருக்கல்கள் வரக்கூடிய ஒரு கேள்விகள்னு சொல்லி ஒரு 2, 3, 4 கொஷின்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சில கொஷின்ஸை வந்து நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்படி ப்ராப்பராக செய்கிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எப்படி அந்த மிகச்சிறிய நேரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டைமுக்குள்ளே எப்படி அந்த எம்சிக்யூ வந்து ட்ரிக்காக வந்து செஞ்சு முடிக்கலாம் சொன்ன ஒரு சில விஷயங்களையும் பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது நான் எடுத்த கொஸ்டின் என்னன்னு சொன்னால் இதில் 2019 45வது கேள்வி 45. ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிசிட்டி கேள்வி உண்டு. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி கேள்வி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான படம் உங்களுக்கு தரப்பட்டிக்குது. இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்குது. அதில் 3 பேட்டரிஸ் இணைக்கப்பட்டிக்குது. 3 பேட்டரியோட சர்க்கியூட்டும் வந்து ஒரு பாயிண்ட் பியில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ கேட்குறாங்க என்னென்னு சொன்னால் இதில் 3 E1, E2, E3 மின்னியக்க விசைகளை உடைய R1, R2, R3 எனும் மகத்தடைகளை உடைய 3 களங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. சுற்றில் உள்ள பியில் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மின் அழுத்தம் யாதுன்னு சொல்லி. ஸோ இதான் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை இந்த பாயிண்ட் பி இருக்குது இந்த இடத்துல, அப்படி தானே. ஸோ இதில் ஒரு தரவு தாராங்க என்னென்னு சொன்னால் இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் வந்து எக்ஸ்டர்னல் இந்த துண்டு வந்து என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் புவித்துடுப்பு செய்யப்பட்டிருக்குது. புவித்துடுப்பு செய்யப்பட்டான்னு என்ன ஐடியா, அந்த இடத்துல அழுத்தம் 0. அப்போ இந்த இடத்துல அதாவது இந்த வட்டை ஃபுல்லாக அழுத்தம் 0, எல்லா இடமும் அழுத்தம் 0. அது முதலாவது தெரியும். அடுத்தது நாங்கள் எடுப்போம் இந்த இடத்துல E1, E2, E3ன்னு சொல்லி 3 பேட்டரி செய்யுது. ஃபஸ்ட்டு பார்ப்போம் ப்ராப்பராக எப்படி செய்கிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஈஸியாக செய்கிறவையே பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல E1ன்னு சொன்ன இந்த பேட்டரிக்குள்ளால் நாங்கள் செல்லும் ஒரு I1 கரண்ட் ஓடுது. அதே மாதிரி இந்த E2 பேட்டரிக்குள்ளால் ஒரு I2 கரண்ட் ஓடுது. சரி, இந்த இடத்துல அப்போ மறைமுகமாக இந்த I1 கரண்ட்டும் I2 கரண்ட்டும் வந்தால் இந்த 2 கரண்ட்டும் இதுக்குள்ளால போகணும். இப்படி தானே I1 + I2. நான் சொல்கிறேன்னா ஒரு I3 எடுக்கிறேன், ஒரு ஈஸினஸுக்கு I3 எடுப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும் இதில் கர்ச்சோட கரண்ட் லோ படி I1 + I2ன்னு சொல்கிறது I3க்கு சமன். அப்படி தானே I1 + I2ன்னு சொல்கிறது I3க்கு சமன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் I1 காணணும், அதே மாதிரி I2 காணணும், அதே மாதிரி I3 காணணும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த I1, I2, I3 தனித்தனியாக காண்றதுக்கு முந்தி நீங்கள் E1 மின்னியக்க விசையுடைய பேட்டரியை கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டரிக்கு நீங்கள் அழுத்தத்துக்குரிய ஒரு கோவை எழுதினா எப்படி வரும்? E1 கன்சிடர் பண்ணால் VP - 0ன்னு சொல்கிறது, VP - 0ன்னு சொல்கிறது பேட்டரிலேருந்து வெளியே கரண்ட் ஓடுது. ஸோ E - IR, therefore E1 - I1 R1 என்று வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்டா, இதில் I1 எழுவாய் மாற்றினா, இந்த I1 எழுவாய் மாற்றினா இங்கே I1 R1ன்னு சொல்கிறது E1 - VPன்னு வரும். ஸோ என்ன வரும்டா, E1 - VPயின் கீழ் R1 என்று வரும். ரைட். அதே மாதிரி நான் E2 மின்னியக்க விசையோட பேட்டரியை கன்சிடர் பண்ணால், E2 மின்னியக்க விசையோட பேட்டரியை கன்சிடர் பண்ணால் அவருக்கு அழுத்தத்துக்குரிய ஒரு கோவை எழுதினா VP - 0ன்னு சொல்கிறது E - IRல E2 - I2 R2ன்னு வரும். therefore இதில் I2ன்னு சொல்கிறது E2 - VPயின் கீழ் R2ன்னு வரும். இது 2வது. ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல E3 மின்னியக்க விசையுடைய பேட்டரியை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னால், E3 மின்னியக்க விசையோட பேட்டரி கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னால் கரண்ட் ஓடுது E3 பேட்டரிக்குள்ளார், அப்படி தானே, ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு ஓடுது. ஸோ இந்த இடத்துல VP - 0ன்னு சொல்கிறது E3 + IRன்னு வரும். E + IR என்ன பேட்டரிக்கு இந்த ப்ளஸ் முடிவிடத்துலேருந்து மைனஸுக்கு கரண்ட் ஓடுது. ஸோ என்ன வரும்? VP - 0ன்னு சொல்கிறது E3 + I3 R3ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல I3ன்னு சொல்கிறது VP - I3யின் கீழ் R3ன்னு வரும். இது 3வது. ஸோ இந்த 3 தொடர்புகளும் இந்த இடத்துல இருக்குது. I1க்கான கோவை தெரியும், அதே மாதிரி I2க்கான கோவை தெரியும், அதே மாதிரி இந்த இடத்துல I3க்கான கோவை தெரியும். ஸோ இந்த 3 பேரையும் வச்சு
உங்களுக்கு இந்த தொடர்பில் போட்டிங்கன்னு சொன்னால் I1 + I2 = I3 இந்த தொடர்பில் போட்டிங்கன்னு சொன்னால் எப்படி வரும்? I1க்கு பதிலாக E1 - VP இன் கீழ் R1, I2க்கு பதிலாக E2 - VP இன் கீழ் R2, அதே மாதிரி I3 என்ன வரும்டா நாங்கள் எழுதினோம் VP - E3 இன் கீழ் R3 வரும். இவங்க 3 பேரை வச்சு இந்த சமன்பாட்டை வச்சு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் VP-யை காணணும். சரி, VP-யை காணணும். ஸோ அந்த அடிப்படையில் இதில் I1, I2, I3 சரி. ஸோ VP எப்படி காணலாம்? இதில் VP எப்படி காணலாம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, இதில் ஃபோமாசின்னு சொல்கிறது R1 இருக்குது, R2 இருக்குது, R3 இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் நிறைய மாதிரி இதை காண்றதுக்குரிய வழிகள் இது நிறைய மாதிரி உண்டு. இதை 3 தொடர்புபடுத்தி VP-யை நீங்கள் எழுவாய் மாற்றணும் தானே செய்யணும். ஸோ VP எழுவாய் மாற்றணும்னு சொன்னால் இதில் தரப்பட்ட இந்த கோவைகளை நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி E1, R1, R2 எல்லாம் பல்காய் ஒரு கோவை தரப்பட்டிருக்குது, பல்காய். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்டா, இவர் தனித்தனியாக கொஞ்சம் எழுதிக்கொள்கிறேன். தனித்தனி எழுதிக்கொண்டா E1 இன் கீழ் R1 மைனஸ் VP இன் கீழ் R1, அதே மாதிரி ப்ளஸ் E2 இன் கீழ் R2 மைனஸ் VP இன் கீழ் R2 சமன் VP இன் கீழ் R3 மைனஸ் E3 இன் கீழ் R3 வரும். ஸோ இதில் நான் VP எல்லாம் ஒரு செட் ஆக்குறேன். VP எல்லாம் ஒரு செட் ஆக்கினா இதில் VP-ட செட் எங்கிக்குதுன்னா இதுதான் VP. இங்கே ஒரு VP-ட செட் இருக்குது, இங்கே ஒரு VP-ட செட் இருக்குது, இங்கே ஒரு VP-ட செட் இருக்குது. ஸோ நான் இந்த VP-ட செட் எல்லாமே அங்கே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் எனக்கு என்ன வரும்டா, VP இன் கீழ் R3, இந்த VP இன் கீழ் R1 அங்கே போனால் VP இன் கீழ் R1 ப்ளஸ் VP இன் கீழ் R2 என்று சொல்கிறது இந்த இடத்துல எப்படி ஒரு நீங்கள் E1 செட் இருக்குது, E1 இன் கீழ் R1 ப்ளஸ் E2 இன் கீழ் R2 ப்ளஸ் E3 இன் கீழ் R3 வரும். அப்படி தானே? therefore நான் என்ன செய்கிறேன்டா, இந்த VP-ட செட்டை பொதுவெடுத்தா 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3ன்னு சொல்கிறது இந்த இடத்துல E1/R1 ப்ளஸ் E2/R2 ப்ளஸ் E3/R3 வரும். ஸோ இப்படி தொடர்பு எடுத்தீங்க. அதுக்கப்புறம் இனி உங்களுக்கு VP-யை காணலாம். நீ VP-யை தானே கேட்டீது. ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு VP-யை காணலாம். ஸோ உங்களோட VP-க்கு எப்படி கோவை வரும்டா, உங்களுக்கு எப்படி கோவை வரும்டா, இதை ஒரு ஸ்டெப்பில் சுருக்கலாம். உங்களுக்கு VP இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சுருக்கினா உங்களுக்கு என்ன வரும்டா, என்ன வரும்னு சொன்னால் இதில் R2 R3 ப்ளஸ் R1 R3 ப்ளஸ் R1 R2 இன் கீழ் R1 R2 R3. இதுதான் ஃபோமஸ் R1 R2 R3. ஸோ அதே மாதிரி அது சமன் இந்த இடத்துல இவர் நாங்கள் எடுத்தா E1 இன்ட்டு R2 R3 ப்ளஸ் E2 இன்ட்டு R1 R3 ப்ளஸ் அதே மாதிரி E3 இன்ட்டு R1 R2 கீழ் R1 R2 R3. ஸோ இது ஸோ உங்களுக்கு என்ன கேன்சல் பண்ணலாம், ரெண்டு பக்கம் இருக்கிற R1 R2 R3 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்டா, VP-ட பெருமானம் என்ன வரும், E1 இன்ட்டு R2 R3 ப்ளஸ் E2 இன்ட்டு R1 R3 ப்ளஸ் E3 இன்ட்டு R1 R2 இன் கீழ் இந்த செட் அப்படியே கீழே வந்தா R2 R3 ப்ளஸ் R1 R2 ப்ளஸ் R1 R3 வரும். ஸோ இதுதான் VP-க்குரிய பெருமானம். ஸோ இப்படி ஒரு ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்தா ஆன்சர் இருக்குது E1 இன்ட்டு R2 R3 ப்ளஸ் E2 இன்ட்டு R1 R3 ப்ளஸ் E3 இன்ட்டு R1 R2 இன் கீழ் R1
R2 + R2 R3 + R1 R3 உங்களுக்கு போகலாம். எத்தனாவது ஆன்சர்? ஃபோர்த் ஆன்சரு போகலாம். ஃபோர்த் ஆன்சர் போகலாம். ஸோ இதுதான் இந்த கேள்வி செய்யக்கூடிய பர்ஃபெக்டான வே. கரண்ட்டை கண்டு கர்ச்சோட விதி போட்டு கரண்ட்டுகள்ட்ட அச்சர கணித கூட்டுத்தொகை 0 என்ற அடிப்படையில் செய்கிறது. ஸோ இப்படி செய்கிறதுக்கு எனக்கு இந்த டைம் செய்கிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி குயிக்காக செஞ்சேன்னு சொன்னாலும் குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷமாலும் எடுக்கும் குயிக்காக செய்கிறான்னு சொன்னால். ஸோ எம்சிக்யூவில் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டால், கோவைகள் சம்மந்தப்படுத்தி கேள்வி கேட்டான்னு சொன்னால் அதுக்கு நான் யோசிக்க வேண்டிய முதலாவது வழி தான் இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் போட்டு செய்கிறது. கண்டிஷன்ஸ் எப்படி போட்டு செய்கிறது? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கொஞ்சம் ரேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி கண்டிஷன்ஸ் போட்டு எப்படி செய்யலாம்டா. இப்போ இதில் எல்லா இடத்துலையுமே வந்து கோவைகள் தானே E1 E2 E3 R1 R2 R3ன்னு சொல்லி என்ன இருக்குதுன்னா கோவைகள் தானே இருக்குது. ஸோ அந்த கோவைகளை டீல் பண்ணுறேன்டா. நான் கேட்குறேன், இதில் ஏதாவது ஒரு தடையை அகத்தடை உண்டை 0வாக நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். நான் மறைமுகமாக கேட்குறேனே, இந்த இடத்துல நீங்கள் R2 பெருமானம் 0 எடுங்களே. R2 சொன்ன தடை 0 எடுத்தா இந்த VP பெருமானம் என்னது? இந்த R2 சொன்ன தடை 0டா இந்த இடத்துல வேற புவித்தொடர்பு செஞ்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அழுத்தம் 0. ஸோ அப்போ அழுத்தம் 0டா இந்த R2 பெருமானமும் 0 எடுத்தா மறைமுகமாக இந்த VP பெருமானம் யாருக்கு சமனாகும்? VP பெருமானம் E2க்கு சமனாகும். அப்படித்தானே? என்ன சொன்னால் அவரோட மின்னியக்க விசையிற பெருமானம் தான் VP ஆகிடும். ஸோ நான் கேட்குறேன், என்னப்பா நீங்கள் R2க்கு 0 போட்டால் இந்த எந்த ஆன்சரில் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஆன்சர் சத்தியமாக வராது. ஏன்னா அவங்கள R1 R2 R3 சொல்லி ஒரு கோவை ஒன்றே இல்லை. ஸோ அவர் வராது. ரெண்டாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் R1 R2 R3 சொல்லி கோவை ஒன்று இல்லை. ஏன்னா R1 R2 R3 மாறுபட கோவைகள் மாறிக்கொண்டிருக்கும். ஏன்னா இங்கே R2 0டா VP பெருமானம் E2. ஸோ கட்டாயம் கோவை அந்த அகத்தடையிட பெருமானம் சம்மந்தப்படணும். சரி. ஸோ இந்த மூணாவது பாருங்களே, மூணாவது பார்த்தா இந்த R2க்கு பதிலாக 0 போட்டால் இங்கே 0 வருது, இங்கே 0 வருது, இங்கே 0 வருது, இந்த இடத்துல 0 வர இல்லைங்க, R2 இல்லை. மேல் துண்டில் வந்து R2 0 படுத்தின்னு சொன்னால் இந்த கோவை 0 வருது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வரும் என்னண்டா, E1 R1 வர்க்கம் ப்ளஸ் E3 R3 வர்க்கத்தின் கீழ் R1 R3. பட் அதான் விடன்னு சொல்கிறது E2க்கு சமனாகும். ஸோ அதுவும் வராது. நாலாவது ஆன்சரை பார்த்தா இந்த இடத்துல R1க்கு 0 போட்டால் R2க்கு 0 போட்டால் இந்த இடத்துல வந்து இந்த கோவை இந்த துண்டு 0 ஆகுது. அதே மாதிரி R2க்கு 0 போட்டால் இந்த துண்டு 0 ஆகுது. அப்போ எங்களை மீய போது கீழே R1 R3 மேலே தொகுதியில் இருக்குது R2 R3 இருக்குது. இந்த துண்டு 0 ஆகும். அதே மாதிரி இந்த துண்டு 0. அப்போ உங்களுக்கு மீய போகிறது என்னண்டா, உங்களுக்கு மீய போகிறது E2 R1 R3 கீழ் R1 R3. அது மறைமுகமாக E2க்கு சமன் தானே, E2க்கு சமன். தேஃபோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக நாலாவது ஆன்சரை பேத்துடலாம். நீங்கள் அஞ்சாவது ஆன்சரை போட்டிங்கன்னு சொன்னாலும் R2க்கு நீங்கள் 0 போட்டால் பகுதியில் வந்து 0 ஆகுது. ஸோ எந்த ஒரு டிவிஷன் 0 வந்து டிவைட் பண்ணேலாது. அதாவது ஒரு நம்பர் ஒரு தொகுதி ஒன்று 0ஆல் டிவைட் பண்ணேலாது. ஸோ இது மேத்தமெட்டிக்கல் எரர் பிள்ளை. ஸோ அதனால் இதில் ஃபோர்த் ஆன்சருக்கு உங்களுக்கு பேத்து கொள்ளலாம். ஸோ இது வந்து 2019 வந்து 45வது கேள்விக்கான பர்ஃபெக்டான மெத்தடும் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி ஈஸியாக யோசிக்கலாம். அல்லது உங்களுக்கு இப்படியும் யோசிக்கலாம், நீங்கள் R2 தானே 0 படுத்தினா உங்களுக்கு R1 0 படுத்தலாம். 0 படுத்தலாம். நீங்கள் R1 0 படுத்தினா உங்களுக்கு வந்து VP பெருமானம் E1க்கு சமனாமையும். அதே மாதிரி R3 0 படுத்தினா VP பெருமானம் E3க்கு சமனாமையும். ஸோ இது வந்து செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு வழி. ஸோ வெறுமனே ஒரு 10 செகண்டில் செய்யக்கூடிய ஒரு கேள்வி உண்டு MCQ. ஸோ அந்த ஒரு ட்ரெண்டுக்கு நீங்கள் பழகிக்குதுன்னு சொன்னால் இப்படி ஒரு வெறுமனே ஒரு 5-6 கேள்வி செஞ்சேன்னு சொன்னாலும் ஒரு பெரிய ஒரு டைமிங் பூஸ்ட் ஆகும். சரிதானே? ரைட். அப்போ இந்த செஷன் 2019 45வது கேள்வி ஒரு சவாலான கேள்வியாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த கேள்விக்கான பர்ஃபெக்டான மெத்தடோட சிம்பிளானவையும் சொல்லிட்டோம்.